عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تسحروا فإن في السحور بركة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் 2 தராவியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே 2வது ரக்காத்திலே ஒரு பிரபல்யமான வசனம் ஓதப்பட்டது. ஃபத்குரூனி அல்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். ஃபத்குரூனி அல்குருக்கும், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை திக்ர் செய்யுங்கள், நான் உன்னை திக்ர் செய்கிறேன். நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செய்யுங்கள், நன்றி பாராட்டுங்கள், மாறு செய்யாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை தந்திருக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் மிகையல்ல. ஒவ்வொரு அமலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு மற்ற மாதங்களை விட இந்த மாதத்திலே நமக்கான வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் அதிகமாக வழங்கியிருக்கிறார். நாம் இந்த நோன்பை துவங்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும் பொழுது, இந்த ரமலான் மாதத்திலே சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு 2-3 விஷயத்தை அன்றாடம் இந்த ரமலான் மாதத்திலே நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். முதல் விஷயம், நம்ம சஹருக்கு எந்திரிக்கும் பொழுது தஹஜ்ஜத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாளிலே விடாமல் செய்த ஒரு அமல் தஹஜ்ஜத். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, தஹஜ்ஜத் நஃபிலா அல்லது சுன்னத்து முஅக்கதவா என்று விவாதிக்கும் அளவிற்கு தஹஜ்ஜத்தை குறித்து சிறப்புகள் இருக்கிறது. நமக்கு 5 வக்து தொழுகை கடமையாவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய தொழுகை தஹஜ்ஜத். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை தவிர நீங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்குங்கள். நிஸ்பஹு அமின் உஸ்மின்ஹு கலீலா, இரவுல பாதி இரவு அல்லது அதை விட குறைவாக கொஞ்சமாவது அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். இப்ப இந்த 5 வக்து கடமை ஃபர்ல் நமக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிஅமத் தஹஜ்ஜத். தஹஜ்ஜத் என்பது சாதாரணமான எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. தஹஜ்ஜத்துக்கு இப்போ இஷாக்கு நம்ம வரோம், தராவிக்கு நம்ம வரோம், நம்ம நினைச்சா வரலாம், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், இருந்தாலும் நாம் நினைத்தால் வரலாம். தஹஜ்ஜத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய ரிலா, அல்லாஹ்வுடைய சந்தோஷம், அல்லாஹ்வுடைய பாராட்டு யார் மீது இருக்கிறதோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த நசீபு கிடைக்காது. தஹஜ்ஜத்ன்றது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் நாடி அவரை எழுப்பி அவரை தொலை வச்சா மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம என்னதான் 10 அலாரம் வச்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டை இல்லைன்னா தஹஜ்ஜத் தொழ முடியாது. அப்பேற்பட்ட பாக்கியம். தஹஜ்ஜத்தை தொடர்ந்து தொழக்கூடிய ஒருத்தவர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர் என்று நாம் சொல்லலாம். இல்ல, நான் என்ன முகுனாலும் என்னால தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்க முடியல நம்ம நினைச்சிட்டோம்னா, நம்ம நினைச்சுக்கணும் அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மேல இருக்குது. தஹஜ்ஜத்துக்கு நிய்யத் வச்சு எந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் நமக்கு நல்ல பேர் இருக்குதுன்றதை நம்ம விளங்கிக்கலாம். ஏன்னா யாரிடத்திலே அல்லாஹ்விடத்திலே நல்ல பேர் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் செய்த முக்கியமான அமல்ல ஒன்று இந்த தஹஜ்ஜத். 8 ரக்காத் தொழுவலாம், அல்லது ஒரு 6 ரக்காத் தொழுவலாம், அல்லது ஒரு 4 ரக்காத் தொழுவலாம். இல்ல கடைசி நேரத்துல எந்திரிக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜத்தை தொழுவலாம். மற்ற மாதங்கள்ல நமக்கு இந்த வாய்ப்பு பெருசா கிடைக்காது. அதுக்குன்னு எந்திரிக்கணும், மெனக்கடணும். அல்லாஹ் அப்படி தொழக்கூடியவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆனால் ரமலான் மாதத்திலே நாம் எல்லோரும் சஹருக்கு எந்திரிக்கிறோம். சஹருக்கு எந்திரிக்கும் பொழுது 1 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுதுட்டு சஹர் சாப்பிடலாம், அல்லது சஹர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு 4 ரக்காத்தை தொழுவலாம்.
மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா இந்த வாய்ப்பை வழங்குகிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த ரமலானிலே நாம் கவனிக்க வேண்டியது சஹர். சஹர் ஏதோ சாப்பிடணும், காலையில இருந்து நம்ம மாலை வரை சாப்பிடாமல் இருப்பதற்கு கொஞ்சம் சாப்பிடுறோம் என்று அர்த்தம் அல்ல. சஹர் என்பது இபாதத். சஹர் என்பது இபாதத். காரணம், மாலை வரை நாம் ரப்புல் ஆலமீனுக்காக பசித்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சஹர் தான் நமக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹரிலே பரக்கத் இருக்குது. அது என்ன சஹர்ல பரக்கத் இருக்குது? சஹர்ல கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதுல ஒரு பரக்கத் இருக்கு. சில நேரத்தில் சஹர்ல சாப்பிடவே முடியல, தூக்க கலக்கமா இருக்குது என்றாலும் ஒரு புடி சாப்பாடு இருக்கிறது அல்லவா, ஒரே ஒரு துண்டு பேரிச்சம்பழம் இருக்கிறது அல்லவா, அதிலே பரக்கத் இருக்கிறது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹர் என்பது ஒரு இபாதத் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படியே நாம் சஹருடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது, சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான இபாதத். அந்த நேரத்தில் யாருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரதில்லை. உலகம் முழுவதும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சில அடியார்களை மட்டும் ரப்புல் ஆலமீன் விழித்திருக்க வைக்கிறான். அந்த சில அடியார்களில் மிகவும் குறைவானவர்களை மட்டுமே அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் கையேந்து வைக்கிறான். சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் நல்லவர்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி சொல்லும் பொழுது, வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவங்க சஹர் நேரத்துல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்க. சஹர் நேரத்துல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாருன்னா நல்லவர்கள் என்று திருக்குர்ஆன் பாராட்டுகிறது. இப்ப சஹர் நேரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். மூணாவது, இன்ஷா அல்லாஹ் ஒரு நிய்யத்தை வச்சிடலாம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் முடிந்த அளவு கண்டிப்பா எல்லா பக்தும் ஜமாத்தோடு தொழுவது வைக்கலாமா அந்த நிய்யத்தை? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அதே நேரத்தில் எல்லா பக்தும் முடிந்த அளவுக்கு ஜமாத்துடன் தொழ வேண்டும். வாய்ப்புள்ள இந்த நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தராவிகள், இதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று வந்த கூட்டம் இன்றைக்கு வரவில்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டம் பின்னாட்களில் தொடராது என்று நமக்கு தெரிந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எல்லா நாளும் கூட்டம் வர வேண்டும் என்று நாம் துஆ செய்து கொள்ளலாம். எனவே தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். சஹருடைய நேரத்தை கண்ணியமாக கருத வேண்டும். மூன்றாவது, ஜமாத்துடைய தொழுகைகளை பேணிக்க வேண்டும். தராவியுடைய தொழுகை. கடைசியாக ஒன்று, இஃப்தாருடைய நேரம். இஃப்தாருடைய நேரத்தை எப்பவுமே வீணாக்கிடக்கூடாது. இஃப்தாருடைய நேரத்தில் ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்கக்கூடிய துஆ திரையின்றி கபூலாக்கப்படும். ஏன்னா காலையிலிருந்து அல்லாஹ்வுக்காக நாம் பசித்திருக்கிறோம், தாழ்த்திருக்கிறோம், ஆசையிலிருந்து கட்டுப்பட்டிருக்கிறோம், பொய்களிலிருந்து, புறங்களிலிருந்து, சிறு சிறு பாவங்களிலிருந்து நோன்பு வைத்திருக்கக்கூடிய. மற்ற நாள்ல கூட கொஞ்சம் ஏதோ பொய் பேசிடுவாங்க, மற்ற நாள்ல கூட வேற ஏதாவது கொஞ்சம் தவறு. ஆனா நோன்பு நேரத்துல நோன்பு வச்சிருக்கிறோம், பொய் சொல்லக்கூடாது, நோன்பு வச்சிருக்கிறோம், கொஞ்சம் பேணிக்கையா இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்காக பல விஷயங்களை தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில சஹர் இஃப்தாருடைய நேரத்துல கஞ்சி, கொற்றா, பெருசமனம் அதெல்லாம் இருக்கட்டும். அதே நேரத்துல நம்முடைய உள்ளமும் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்க வேண்டும். அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறார். இப்படி இந்த ரமலானுடைய மாதத்திலே முக்கியமான சில அமல்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் இப்பொழுது நமக்கு என்ன ஆர்வம் இருக்கிறதோ அதே ஆர்வத்தை கடைசி வரை நமக்கு வழங்குவானாக. ஆரோக்கியத்தை வழங்குவானாக, சிஹத்தையும் சலாமத்தையும் வழங்குவானாக. எல்லா விஷயங்களிலும் நமக்கு கைதுகளையும் பரக்கத்துகளையும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.